எனக்கு அன்பானவர்களே, சமீபத்தில ஒரு வீடியோ மீண்டும் மீண்டும் எனக்கு அனுப்பப்பட்டது. அதாவது சிலை வழிபாடு எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆர்சி ஃபாதர் பேசுறாரு. அருள்மணி அப்படிங்கிறவருடைய வீடியோவ பலர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நாம இத குறித்து நெறைய வீடியோ போட்டிருந்தாலும் கூட, ஸோ அவருடைய அந்த வீடியோல அவர் நெறைய விஷயங்கள ஷேர் பண்றாரு. இந்த சிலை வழிபாடு ஏன் சரிங்கிறதற்காக அவர் பல காரணங்கள காண்பிக்கிறார். அதுல ரொம்ப சில முக்கியமான வசனங்கள கோட் பண்றாரு. அவங்க இந்த மாதிரி தங்களுடைய நம்பிக்கைக்கு சரியான வேத ஆதாரம் கொடுக்க முயற்சிப்பது அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. புரொட்டஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் முன்னாடி நிறைய வசனத்தின் அடிப்படையில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீப காலமாக பலர் இத பத்தி கவலைப்படுவதில்ல. சரியான வசனமும் நிறைய பேருக்கு தெரியறதும் இல்ல. அப்ப நாம இத ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதனால நாம கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மார்ட்டின் லூதர் காலத்திலேயும் அதுக்கு முன்னாடியும் சரி, அவங்களுடைய வேத போதனையை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? நாம் அவர்களை எதிர்க்கவில்லை. அவர்களுடைய போதனைகள் எல்லாவற்றையும் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 70% போதனையை நாம் எதிர்க்கிறோம். நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு ஏன் நாம எதிர்க்கிறோன்னே தெரியாம இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் எனக்கு அனுப்பிச்ச வீடியோவில் கூட நிறைய பேர், பிரதர் அவர் சொல்றது சரி மாதிரி தானே இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய அடிப்படையை நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனாலதான் இந்த வீடியோவுக்கு நான் பதில் கொடுக்க முடிவு செய்தேன். ஸோ இது கேத்தலிக் மக்களை நாம் ஏதோ விரோதிக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் எல்லா விதத்திலும் அவங்களுடைய சமுதாய பங்களிப்பு பணிகள் அது அளவிடப்பட முடியாதவைகள், பாராட்டுதலுக்குரியவைகள். அவர்களுடைய கல்வி பணி மற்ற அறப்பணிகள் எல்லாமே உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்க விதமான ஒன்று. ஆனால் அவங்களுடைய வேதாகம் ரீதியிலான அடிப்படை போதனைகளும் ஒரு சில பழக்க வழக்கங்களையும் நான் முற்றிலுமாய் எதிர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். அது நம்மளுடைய உரிமை தானே. என்னுடைய பின்பற்றலை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. வேண்டுமானால் என்ன செய்யலாம், இது சரி எதனால நான் இதை பின்பற்றுறேன், அல்லது இது தவறு எதனால அதை நாங்கள் பின்பற்றலை. அவர் அதை தான் பேசியிருக்கிறாரு. சரியா? சரி, புரொட்டஸ்டண்டா இருக்கிற நீங்கள் நானும் எதனால அவர்களை இந்த விஷயத்துல நாம எதிர்க்கிறோம் அல்லது தவறு என்று சொல்லுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட், வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுவது யாருடையது அப்படிங்கிறதுல இருந்து முக்கியமான கருத்துக்கு அவர் வருகிறார். அந்த வீடியோவை சைட் பை சைடா நீங்கள் நானும் பார்க்கணும். கத்தோலிக்க திரு அவையின் போதனை அனைத்துமே விவிலியத்தின் அடிப்படையிலான போதனை தான். எதுவுமே விவிலியத்திலிருந்து முரண்பாடான போதனை இல்லை. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திப்போம், இல்லைங்களா? அதே மாதிரி விவிலியம் இறைவார்த்தை என்பது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பிற சபைகள் கத்தோலிக்காவை எல்லாரும் கையில் வைத்திருக்கிற திருவிவிலியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் தூண்டுதலாலே கத்தோலிக்க திரு அவையின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். முதல்ல அதை நம்ம தெளிவு பண்ணிக்கணும். கையில் வச்சிருக்கிற எல்லா பைபிள் இல்லையா, ஏன்னா இதுல இருந்து அவங்க ஒரு 7 புத்தகத்தை நீக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா. அதனால கத்தோலிக்க திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளால் அவர்தான் கத்தோலிக்க திரு அவை வழியாக நமக்கு இந்த திருவிவிலியத்தை கொடுத்திருக்கிறார். ஓகே, அதுல நம்ம தெளிவா இருப்போம். இப்ப திரு அவை வழியாக இயேசு கொடுத்ததனால் அந்த திருவிவிலியத்தை விளக்குகிற அதிகாரத்தையும் திரு அவைக்கு மட்டுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்க இருக்குன்னு கேட்கலாம் பைபிள்ல. கரெக்டா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிங்களேன். ஆனால் நீங்கள் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் எதை தெரிந்து கொள்ளணும்? இறைவார்த்தையில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற எந்த ஒரு இறைவசனமும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருடைய சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. எதை தெரிஞ்சுக்கணும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் விளக்கம் கொடுக்க கூடாது. எங்க போட்டிருக்கு? 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர்? கத்தோலிக்க திரு அவை கொடுத்திருக்கிறார். இல்ல, தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளயும் இல்லையா? எல்லாரிடமும் ஊற்றப்படவில்லையா? நம்ம சிலை வழிபாடுல இருந்து டீவியேட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணலாம். ஐயா சொல்லிட்டு வந்தது கரெக்டு தான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் வசனத்தை கையாளுகிறார். அந்த வசனம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வசனத்தை வேற யாரும் சொந்த விளக்கத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு ஐயா சொன்னது கரெக்டு தான். அதை நாங்க வரவேற்கிறோம். இது கத்தோலிக்க திருச்சபை மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளுவார்கள். ஈவன் கள்ள திருச்சபை என்று யாரையாவது நம்ம சொல்றோம்னு வைங்க, அவங்களுமே இந்த வசனத்தை ஒத்துக்குவாங்க. சொந்த விளக்கம் கொடுக்க கூடாது. அப்படியானால் யார் விளக்கம் கொடுக்கணும்?
அந்த இடத்துல தான் இவர் என்ன சொல்றாருன்னா கத்தோலிக்க சபை தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. அதை எப்படி இவர் புரிஞ்சுக்கிட்டாரு? இதுதானே நம்ம கேள்வி. அதற்கு அவர் பதில் தர்றாரு. நம்ம இல்லைன்னு சொல்லலை. அந்த பதில் தான் நாம என்ன சொல்றோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தவறான ஒரு பதிலாக இருக்கிறது. அதற்கு அவர் கொடுத்த பதில் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஆனா நாம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா அதை யாரும் விளக்கக்கூடாது, அதை யாரும் என்ன செய்ய சொந்த விளக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. அப்ப நம்ம என்னவும் செய்யக்கூடாது, படிக்கவும் கூடாது. அதுதானே உண்மை. அப்புறம் வேற எதுக்கு படிச்சுக்கிட்டு? ஏன்னா ஒன்ஸ் நான் படிச்சேன்னா அதற்கு எந்த விளக்கத்தை நான் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில அதை என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். இப்ப அதை நீ சொந்த விளக்கத்தை நீ கொடுத்துடக்கூடாது. அதை விளக்கத்தை கொடுக்கறது யாரு? கத்தோலிக்க திரு அவை. அந்த கத்தோலிக்க திரு அவை தான் விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசிகள் வசனத்தை வாசிக்க கூடாது அப்படின்னு வந்துருது. இல்ல நீங்க வசனத்தை வாசித்துக்கலாம், விளக்கம் தான் கொடுக்க கூடாதுன்னா எதுக்கு வாசிக்கணும்? இல்ல நீங்க மந்திரம் மாதிரி வாசித்துக்கலாம். நீங்க ஒரு அர்த்தம் புரியாத மந்திரமா வேணா வாசித்துக்குங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? கத்தோலிக்க அவைக்கா? இல்ல அந்த வரம் பெற்ற ஒரு சிலருக்கு மட்டுமா? ஒட்டுமொத்த விசுவாசிகளும் கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டா என்ன பண்றது? இல்ல விசுவாசிகள் எல்லாருமே அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு வசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? இல்ல என்ன சொல்ல வர்றீங்க? இது பயங்கரமான ஆபத்தான ஒரு போதனையா இருக்குல்லவா? அப்ப இது லாஜிக்ல அடிபட்டு போயிருது. அந்த சகோதரன் ஒரு சரியான கேள்வியை கேட்கிறாரு, அதற்கு இவர் ஒரு பதிலை தருகிறார். என்ன இவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருந்தாருன்னா அதை வியாக்கியானம் பண்ண எதுக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வியை அங்கு கேட்கப்படுகிறது. அதற்கு ஒரு பதிலும் கொடுக்கப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சதுனால நான் தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், ஆனால் அது தூய ஆவியானவர் தான் என்று ஒருவர் தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ள முடியாது. எங்க போட்டிருக்கு? 1 யோவான் 4:1 படிங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குள்ள இருக்கிறது தூய ஆவியானவர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். கவனிச்சிங்களா? ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க என்கிட்ட தூய ஆவியானவர் தூண்டுதல் இருக்கின்றது. அவங்களெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதை நீங்க சோதித்தறியுங்கள். புரியுதுங்களா? இப்போ அவங்க கிட்ட தூய ஆவி இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிற சொல்லுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இப்ப ஏன் நிறைய பிற சபைகள் வந்தது? ஏன் இவ்வளவு சபைகள் பிரிந்து போய் கிடக்குது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிக்கிட்டாங்க, என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிறாங்க. நாங்க கத்தோலிக்க திரு அவை என்ன நம்புறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதிகாரம் திரு அவை தான். ஏனென்றால் திருச்சபை இயேசுவால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணலாம். இவர் தன்னுடைய வாதத்தை எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டா, முதல்ல வசனத்தை கத்தோலிக்க திருச்சபை தான் விளக்கம் கொடுக்கணும், அந்த அதிகாரம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி வைக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அவர் கொடுத்த வேதாகமத்தை ஒரு தனிப்பட்ட ஒரு கத்தோலிக்க போதகரை சார்ந்துதான் நாங்க இருக்கணுமா, போப்பாண்டவரை சார்ந்துதான் நம்ம இருக்கணுமாங்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. இல்ல எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் தங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படிங்கிறத சோதித்தறியணும். எஸ், இன்னைக்கும் நானும் அதைத்தான் போதிச்சுட்டு இருக்கிறேன். அது புரொட்டஸ்டண்டா இருக்கட்டும், யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னாலே அதை நம்பிட முடியுமா? கண்டிப்பா நம்ப முடியாது. அது உங்களுக்கும் பொருந்தும், கத்தோலிக்க திரு அவைக்கும் பொருந்தும், புரொட்டஸ்டன்ட் திரு அவைக்கும் பொருந்தும், மற்ற எல்லா சபைக்கும் இது பொருந்தும். எந்த நபரும் தனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றதுனால அவரை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஓகே. அப்புறம் எந்த அடிப்படையில உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத நாங்க நம்ப முடியும்? ஒரு நியாயமா ஒருத்தர் கேள்வியை கேட்கறது சரியான கேள்விதானே? அப்ப அதுக்கு ஆயர் அடிக்கக்கூடிய பதில் என்னன்னு கேட்டா, கத்தோலிக்க திருச்சபை இயேசு கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டது, ஆகவே அதை நீங்க என்ன செய்யலாம், நம்பலாம். இப்ப இந்த கத்தோலிக்க திருச்சபை இயேசு கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறதே முதல்ல அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். இவர் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தை பார்க்கலாம். அது ஆதாரமே இல்லை. அவர் எப்படி அதை ஆதாரமா சொல்றாருன்னு நமக்கு தெரியல, பின்னாடி சொல்றாரு. சரி, ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிடலாம். இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திருச்சபைய ஆரம்பிச்சாரா, விசுவாசிகளை கட்டினாரா? திருச்சபைன்னா என்ன, ஒரு அமைப்பா, அந்த கட்டடமா? இல்லையே, விசுவாசிகளுடைய கூட்டம், ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய கூட்டம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்க எல்லாருமே ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள். அவங்கள ஆண்டவர் என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அவங்க தான் சபை, அவங்க சபை. இப்ப நாம என்ன சொல்ல வரோம், அவங்களுக்கு மட்டும்தான் வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றோமா?
அவங்க வேதாகமத்தை நமக்கு கொடுத்தது மட்டுமல்ல, வியாக்கியானமும் செய்தாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் அவங்களுடைய சீஷர்களாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் நாம என்னன்னு சொல்றோம்? திரு அவை என்று சொல்லுகிறோம், சபை என்று சொல்லுகிறோம். சபைன்னு சொன்னா கட்டடம் கிடையாது, அமைப்பு கிடையாது. அப்ப கத்தோலிக்க திருச்சபையால் மட்டும்தான் அதை வியாக்கியானம் செய்ய முடியுமா? அதுல இருக்கக்கூடிய மக்களைத்தான் அது குறிக்குது. எந்த மக்கள்? யார் அது? யாருகிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? கத்தோலிக்க திருச்சபையில ஆயிரக்கணக்கான போதகர்கள் இருக்கிறாங்க. உங்க வாதத்துக்கே நான் வருகிறேன். ஆயிரக்கணக்கான போதகர், அந்த போதகர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா அந்த நபர்களை நான் நம்புறதான்னு நான் கேட்கிறேன். இங்கேயும் மீண்டும் எங்கே வருகிறோம்? நபர்களுக்கு வருகிறோம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. போப்பாண்டவரை நம்புங்க. நீங்க கர்த்தருடைய வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்யணும், எப்படி விளக்கணும்? ஏன்னா போப்புட்ட என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட 100% இருக்கு. அவர் தப்பு பண்ணவே மாட்டாரு. சரி, போப்பை நம்புவோம் அப்படின்னு சொன்னா, சரி, போப்பாண்டவர்கள் தவறு செய்யவில்லையா? நான் என்ன நியாயமா கேள்வி கேட்கிறேன். அவங்க தவறு செய்யலையா? அவங்க தவறே செய்யவில்லை என்பதை அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பலமுறை அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நிறைய தவறுகளை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு தவறு செய்ய முடியும்னு நான் கேட்கிறேன். என்னென்ன தவறுகள் தெரியுங்களா? ஒண்ணும் கிடையாது. இவர் பல தன்னுடைய வீடியோல கூகுள் பண்ணி பாருங்க, அதை பண்ணி பாருங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜஸ்ட் நானும் தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளா இந்த இதை நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது என்ன வருகிறது அப்படிங்கன்னு பாருங்களேன். இந்த கத்தோலிக்க திருச்சபை செய்த தவறுகள் அப்படின்னு அடிச்சீங்கன்னா போதும், லிட்ரலா வரும். என்னென்னலாம் வருகிறது? ஃபர்ஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள இருந்திருந்தாருன்னா நல்லது. நான் கேட்கிறேன், சிலுவை போர் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. எந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்கு சொன்னாரு சிலுவை போரை நடத்த சொல்லி? அப்பாவி மக்களை கொன்னது மட்டும் இல்ல, இவங்க பக்கமும் ஏகப்பட்ட பேர் சாகடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவானது. சண்டையிட்டாங்க. உன் எதிரியை நேசின்னு சொன்னவர், பகைவரை நேசின்னு சொன்னவர், அவங்களுக்காக ஜெபின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட போப் சிலுவை போர்னு சொல்லி வாளை எடுத்துட்டு போய் அடிச்சு கொன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க. இது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையா? இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு நாங்க எப்படிங்க நம்புறது? சரி, ஓகே, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்குசிஷன், விசாரணை மன்றங்கள் அப்படிங்கிற ஒன்ன கத்தோலிக்க திரு அவை நியமிச்சது. எதுக்காகனா கத்தோலிக்கத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிராக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள கொல்லணும். அதுதான் அதனுடைய ஒரே வேலை. பரிசுத்த ஆவியானவர் செய்வாரா? நாங்க யூதனா இருந்த பவுல் செஞ்சாரு. அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக வந்தவங்களை போய் கொன்னு குவிக்கணும்னு போனாரு. ஒரு திரு அவை அதை செய்யுமான்னு நான் கேட்கிறேன். நம்மளுடைய நம்பிக்கைக்கு யாராவது எதிராக வந்தா லைட், ஓகே, நீங்க எதிராக இருக்கீங்களா, போய்க்கிங்க. அதுதானே நம்ம அன்பின் மார்க்கத்தினுடைய வெளிப்பாடு. இன்குசிஷன் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி, விசாரணை மன்றங்களை ஏற்படுத்தி எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நாங்க எப்படி நம்புறது? பாருங்க, ஆதாரத்தோட நான் சொல்ல முடியும். முக்கியமா ஸ்பானிஷ் இன்குசிஷன்ல ஆயிரக்கணக்கான யூதர்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் சித்திரவதைக்கு உட்கொள்ளப்பட்டு எரித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அறிவியல் விஞ்ஞானத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் வந்துச்சுன்னா இவங்க பைபிளை தப்பா படிச்சுட்டு அதற்கு எதிராக யாராச்சுன்னா அதை கொண்டுறது. முக்கியமா பாத்தீங்கன்னா கலிலேயாவுக்கு வந்த வழக்கு 1633, பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிற கருத்தை சொன்ன உடனே கத்தோலிக்க அவை அதை மறுத்தது. அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இல்ல அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் 1992 வருஷம் ஜான் 2ஆம் பால் இதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். போப் இந்த மாதிரி நாங்க பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். இங்க எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு எப்படிங்க நம்புறது? திரு அவைதான், எங்க கத்தோலிக்க அவைதான் வசனத்தை விளக்குவதற்கான முழுமையான அதிகாரத்தை பெற்று எங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா இவ்வளவு பெரிய தவறு, உயிர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயத்தை கவனிங்க, அடிமை முறை காலனி ஆதிக்கத்திற்கு ஒரு அச்சாரம் போட்டது கத்தோலிக்க சபை. 15ஆம் நூற்றாண்டுல திருத்தந்தை 5ஆம் நிக்கோலஸ், போப் நிக்கோலஸ் 5வது அப்ரூவ் என்ன பண்றாரு? அதாவது அன்னைக்கு அரசாங்கமும் திருச்சபையும் கிட்டத்தட்ட 2 சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும். இவர் கையெழுத்து போடுறாரு. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுடைய நிலங்கள் அவங்களை அடிமைப்படுத்தலாம், அவங்க நிலங்களை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி அளிக்கப்பட்டது. இது ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகத்திற்கும் அமெரிக்காவில் பழங்குடியின மக்கள் ஒடுக்கப்படுவதற்கும் மிகப்பெரிய காரணமா அமைஞ்சது. எது பரிசுத்த ஆவியானவர் இப்படி செய்ய சொல்றாரா? எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் நிறைய நான் சொல்லிட்டே போக முடியும். கியோர்டானா ப்ரூனோ 1600வது வருஷம், இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது,
சூரியனை போல பல நட்சத்திரங்கள் உள்ளனன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை உயிருடன் எழித்து கொன்னார்கள் ரோமானிய விசாரணை மன்றத்துல. ஜான் ஹஸ் 1415 வருஷம், இவர் ஒரு புரொட்டஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. அதாவது மார்ட்டின் லூதருக்கு முன்னாடி வாழ்ந்தவர், கத்தோலிக்க போதனையை முழு வீச்சில் எதிர்த்தவர். என்ன பண்ணாங்க? அவருடைய பாவ மன்னிப்பு சீட்டு எல்லாத்தையும் எதிர்த்தாங்க. இவர் என்ன பண்ணாங்கன்னா, கான்ஸ்டன்ஸ் கவுன்சில் மூலமாக குற்றவாளியை அறிவிக்கப்பட்டு இவரை கம்பத்துல வச்சு எரிச்சு கொண்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வில்லியம் டிண்டேல் 1536 வருஷம் விவிலியத்தை லத்தீன்ல இருந்து மொழிபெயர்த்த காரணத்தினால ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துட்டாரு. அவரை கழுத்தை நெரித்து கொன்ன உடலை எரிச்சாங்க. கண்பானவர்களே, 40 வருஷம் கழிச்சு ஜான் ஹஸ்ன்னு நினைக்கிறேன், புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து எலும்பை எரிச்சாங்க. 40 years, after 40 years. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப சொல்லுங்க, இதுல எந்த நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? எப்படி நம்ப சொல்றீங்க? போப்புங்கிற நபரை நம்ப சொல்றீங்களா, இல்ல அந்த கத்தோலிக்க அமைப்பு, அதாவது கட்டடத்தை நம்ப சொல்றீங்களா? இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கே. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கப்பட்ட சபை கத்தோலிக்க சபைன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியமான ஆதாரமா இருக்கு. அதுக்கு என்ன பதில்ங்கிறத பார்ப்போம். சரி, பாருங்களேன். மனிதரால் உருவாக்கப்பட்ட சபை அல்ல. ஓகே. இப்ப அருள்மணி ஃபாதர் கிடையாது. எங்களுடைய திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், புரியுதுங்களா? இது ஒரு முறை இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கேத்தலிக் சர்ச்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எப்ப இருந்துச்சுன்னா தொடக்க காலத்திலே இருந்தது. எங்க இருந்தது? திருத்துதர் பணி காலத்திலே இருந்தது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம் இருக்கு. தமது சொந்த ரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளர்களாக ஏற்படுத்தி. நல்ல கவனிங்க. அந்த காலத்துல திருச்சபை உருவாயிடுச்சு. திருச்சபையை மேய்ப்பதற்கு, வழி நடத்துவதற்கு தூய ஆவியானவர் உங்களை கண்காணிப்பாளராக நியமித்துள்ளார். திருத்துதர் பணி முதலாக எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. திருத்துதர் பணி நூல் முதலாக எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. கண்காணிப்பாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? திருச்சபையை மேய்ப்பதற்கு தூயாவியார் உங்களை நியமித்திருக்கிறார். அப்ப தூயாவியார் யார் வழியா செயல்படுறாரு? அப்ப இருந்து அப்போஸ்தலர்கள் வழியா செயல்படுறார் இல்லைங்களா? அப்ப உங்களை கண்காணிப்பாளராக நியமிக்கிறார். கண்காணிப்பாளர் என்கிற தமிழ் வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை எபிஸ்கோபோஸ். ஓகே. எபிஸ்கோபோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிஷப். therefore திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனத்துல அந்த காலத்துல ஆயர்கள் திரு அவையில் நியமிக்கப்பட்டார்கள். முதல்ல குருக்கள் நியமிக்கப்பட்டாங்க. திருத்துதர் பணி 14வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஓகே, ஒரு நிமிஷம் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ரொம்ப கவனமா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேத்தலிக் சர்ச் ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. என்னன்னா பிஷப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயர்கள் அல்லது பிரிஸ்ட், மேபி இந்த எல்டர் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லுவாங்க. பிரெஸ்பிட்ரோஸ் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது. அடுத்து பார்த்தீங்கன்னா டீக்கன், உதவிக்காரர்கள். யோக்கன்னா சம்திங் அவங்க லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவாங்க. சரி, அது என்ன சொல்லுவாருங்கிறதையும் நம்ம அதை பார்க்கலாம். இந்த 3 அமைப்பு, இதை கத்தோலிக்க திருச்சபையில் அது இருக்கு. இதை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். அதனால நீங்க இந்த ஆர்டருக்கு கீழ்ப்படியணும். அதுல மேல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிஷப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிஷப், அவருக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இவங்க நம்புறாங்க. பட் இது தவறு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் சொல்லக்கூடிய அந்த பிஷப், அதுக்கப்புறம் இப்ப 2வது என்ன சொல்லுவாரு? பிரெஸ்பிட்ரோஸ் சொல்லுவாரு. இருங்க, அதையும் கேட்டுடலாம். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தெரிந்தெடுத்து, அவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தெரிந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களை அந்த மூப்பர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபை, ஒவ்வொரு இடத்துலையும் திருச்சபையை அவங்களே உருவாக்குறாங்க. அந்த திருச்சபை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஊர்லயும் சொல்லாமே அப்படி உருவாக்கி அங்க ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் மறுபடியும் சொன்னேன், இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட முதல் இல்லையா? அப்ப அந்த கிரேக்க மொழியில மூப்பர் என்கிற வார்த்தைக்கு பிரெஸ்பிட்டெரோஸ் என்று சொல்வார்கள். பிரெஸ்பிட்டெரோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிரீஸ்ட். ஓகே. அதனாலதான் ஒரு குருவானவர் தங்கி இருக்கிற அந்த இல்லம் இல்லையா, ஒவ்வொரு பங்கு ஆலயங்கள்னு நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு சர்ச், அங்க ஒரு குருவானவர் தங்கி இருக்கிற இல்லம் இருக்கும். அந்த இல்லத்துக்கு பேரே பிரெஸ்பிட்ரி. ஓகே. பிரெஸ்பிட்ரி ஏனென்றால் அங்கு தங்குபவர் பிரெஸ்பிட்டெரோஸ், மூப்பர். ஓகே. அப்ப ஆயர், மூப்பர்,
தியாக்கோன்கள் நம்ம கேத்தலிக் சர்ச்சில் 3 படிகள் Deacons. இருப்பாங்க. டீக்கன்ஸ் சிறு தொண்டர்கள். அது 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரத்தில் இருக்கு உங்களுக்கு. ஓகே. அப்பவே தொடக்க காலத்திலேயே திருச்சபை எப்படி எங்க இருக்கு? ஆயர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டா எங்கிருச்சு. ஸ்ட்ரக்சர்டா எங்க இருக்கு? அந்த ஓகே நிறுத்தலாம். இங்க இவங்க தப்பு பண்றாங்க. அந்த பிஷப், கண்காணிகள், பிஷப், அதுக்கப்புறம் யார் வர்றா? ஆயர்கள், குருக்கள், ஐ மீன் பிரஸ்பிட்டரோஸ், அதாவது மூப்பர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்க சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் யார் வர்றா? டீக்கன்ஸ். இப்ப இவர் இந்த கருத்தை ஏன் சொல்றாருன்னா, இந்த மேல சொல்லப்பட்ட அந்த ஆயர்கள் என்ன சொல்றாங்களோ அது கிட்டத்தட்ட வேத வாக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு. இதுவே முதல்ல இந்த இடத்துல இவங்க வசனத்தை சரியா வாசிக்காம அவங்க வியாக்கியானம் பண்றாங்கன்னு ஈஸியா நிரூபிக்க முடியும். எப்படி அது? இவர் என்ன சொல்றாருன்னா, கண்காணி வேற, பிரஸ்பிட்டரோஸ் வேறன்னு சொல்றாரு. கண்காணிகள்னா பிஷப், அவங்க அதை கொஞ்சம் உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து யார் வர்றா? பிரஸ்பிட்டரோஸ், அவங்க மூப்பர்கள், ஆயர்கள், குருக்கள் அப்படி என்னாலும் சொல்லலாம். கடைசியா தான் டீக்கன் வர்றாங்க, உதவிக்காரர்கள். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த பிஷப், கண்காணின்னு சொல்றோம் பாருங்க, இந்த பிஷப்னாலும் சரி மூப்பர்கள்னாலும் சரி எல்லாரும் ஒண்ணுதான் பைபிள் சொல்லுது, விவிலியம் சொல்லுது. இவங்க வாசிச்ச அதே திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரத்துல அதுவும் இருக்கு. வேண்டுமானாலும் அதையும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்து விடுகிறேன். இவங்களுடைய அடிப்படையே அங்க இல்லாம போயிருச்சு. எப்படி அது பாருங்களேன். எப்பயுமே வசனத்தை முழுசா தெளிவா வாசிக்கணும், இல்லாட்டி தப்பு பண்ணிடுவோம். திருத்தூதர் பணிகள்ல 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்களேன். பவுல் மிலேத்துவில் இருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். நல்லா கவனிச்சுக்குங்க. பவுல் எங்க இருக்கிறாரு? மிலேத்துல இருக்கிறாரு. இப்ப எபேசுவுக்கு ஆள் அனுப்புறாரு, போய் அங்க இருக்கிற மூப்பர்களை கூட்டிட்டு வாங்க. அந்த இடத்துல கிரேக்க வார்த்தை என்ன போட்டிருக்கு? பிரஸ்பிட்ரோஸ். ஆயர் ரொம்ப அழகா சொன்னாரு, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. சரி, பிரஸ்பிட்டோஸ் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரஸ்பிட்டோஸ் தான் வந்திருக்கிறாங்களே ஒழிய ஆயருடைய பார்வையில யார் வரல? கண்காணிகள் வரல, பிஷப் அங்க இல்ல. அப்படித்தானே அர்த்தம்? பிஷப் கிடையாது, பிஷப்புங்கிறவங்க வேற ஒரு பதவி அது, அப்படித்தானே அர்த்தம்? சரி, ஓகே. இப்ப பிரஸ்பிட்டரோஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 18வது வசனத்திலிருந்து, அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி வரிசையா பேசிக்கிட்டே போறாரு. எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, நமக்கு டைம் இல்லை. அப்படி பேசிட்டு போயிட்டு கடைசியா எந்த இடத்துல நாம வரணும்? இங்க பாருங்களேன், 27வது வசனத்துல என்ன சொல்றாரு? கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. அடுத்து 28வது பாருங்க. தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. எபேசுவுக்கு ஆள் அனுப்புறாரு, மிலேத்துல இருந்து அங்கிருந்து மூப்பர்களை வர வைக்கிறாரு, பிரஸ்பிட்டரோஸை வர வைக்கிறாரு, ஆயர்களை வர வைக்கிறாரு. ஆயர் வேற பிஷப் வேறன்னு இவர் சொன்னார் பாத்தீங்களா? அது கிடையாது. வர வச்சு அவங்க கிட்ட என்ன பேசுறாருன்னா, நிறைய தன்னுடைய சாட்சியெல்லாம் சொல்றாரு. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் போதிச்சிட்டேன், எதையும் மறைக்கலன்னு சொல்லிட்டு 28வது வசனம், தமது சொந்த ரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால். இந்த இடத்துல மூப்பரை யாரா ஏற்படுத்தி இருக்கிறாரு? கண்காணிப்பாளராக வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூப்பர் பிரஸ்பிட்டரோஸ் தான் யாரா இருந்திருக்கிறாங்க? பிஷப்பா இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்காணிப்பாளரா இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிஷப் வேற எல்டர் வேறன்னு அர்த்தம் இல்லை. அதாவது எல்டர், பிரஸ்பிட்டரோஸ், ஆயர் வேற, பிஷப் வேறன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு சிம்பிளான விளக்கமே இங்கு தவறாய் கையாளப்படுகிறது. இதை விட இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன். புரொட்டஸ்டன்ட் நம்ம ரொம்ப தெளிவா என்ன நம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே வசனத்துல 20வது வசனம் பாருங்க, சொந்த ரத்தத்தை தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு, பாஸ்டரிங். அப்ப இங்க பாஸ்டருடைய ஊழியமும் யாரு தான் பண்ணிட்டு இருக்கிற? எல்டர் தான். சோ திருச்சபையில 2 அமைப்பு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது. ஒன்னு பாஸ்டர் ஆர் பிரஸ்பிட்டரோஸ், அதாவது எல்டர் ஆர் பிஷப், எல்லாம் ஒண்ணுதான், மாத்தி மாத்தி கிடையாது. டீக்கன், அவங்க உதவிக்காரர்கள். 2 தான். இந்த ஒரு அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அதனாலதான் போப், அதுக்கப்புறம் பிஷப், அதுக்கப்புறம் ஒரு பிரஸ்பிட்டரோஸ் அல்லது ஆயர், குரு, அதுக்கப்புறம் ஒரு டீக்கன். இந்த அமைப்பே தவறு. இட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். இந்த புறமையை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். இது வேதத்துல இல்லாத ஒன்று. அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் தான், சரியா? இன்னும் நிறைய வசனங்களை நம்ம ஆதாரமா காமிக்க முடியும், நமக்கு நேரம் இல்லை. இவர் கத்தோலிக்க திருச்சபைங்கிற ஒன்றை இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றாரு பாத்தீங்களா? அதை சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம். அந்த ஆதாரம் எப்படி தப்புங்கிறத நிரூபிக்க விரும்புகிறேன். பாருங்க,
ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாரு? அப்போஸ்தலர்களால நியமிக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். எஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு கேத்தலிக் சர்ச் தானா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க எப்படி கேத்தலிக் சர்ச்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்டா? எஸ். அது நல்ல கேள்விதான். இந்த ஸ்ட்ரக்சர் தான் கேத்தலிக் சர்ச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரே கேட்கிறாரு. ஆனா அதற்கு அவர் பதில் கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. ஒரு சாதாரண நபர் கூட அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், இது தப்புங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது கேத்தலிக் சர்ச்சுங்கிறதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் 2 முக்கியமான ஆதாரத்தை காண்பிக்கிறாரு. ஒன்னு வேதாகமத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாரு, இன்னொன்னு வரலாற்றிலிருந்து ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாரு. இக்னேசியஸ் அப்படிங்கிற ஒரு போதகருடைய எழுத்தை காண்பிக்கிறாரு. 2மே தவறான ஆதாரம். எப்படி நிரூபிக்க விரும்புகிறேன். இவர் என்ன ஆதாரம் கொடுக்கிறாருன்னு பார்க்கலாம். எஸ், கண்டிப்பா. திருத்துதர் பணி 9:31. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துளையால் பெருகி வந்தது. திருச்சபை பெருகி வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த திருச்சபை பெருகி வந்ததுக்கு இந்த வசனத்தை அவங்க சொல்றாங்க. யூதேயா, கலிலேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு வருது இல்லையா அந்த வார்த்தை. இப்ப இது முதல்ல எழுதப்பட்ட மொழி என்ன மொழி சொன்ன? கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. இப்ப அதே கிரேக்க மொழியில நீங்க போய் கூகுள்ல போய் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணி கிரேக்கத்துல போட்டு பாருங்க. அதுல என்ன வரும்னா காத் ஓலேஸ் எக்லேசியான்னு வரும். ஓகே, காத் ஓலேஸ் எக்லேசியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை. அந்த இடத்துல என்ன வருது கிரேக்கத்துல? காத்தோலேஸ் எக்லேசியா. அந்த காத்தோலேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் காத்தோலிகோஸ். காத்தோலிகோஸ் எக்லேசியா. ஓகே, அந்த காத்தோலிகோஸ் எக்லேசியாவுடைய ஆங்கில வெர்ஷன் தான் கேத்தலிக் சர்ச். கேத்தலிக் சர்ச் என்கிற வார்த்தையே திருத்துதர் பணி 9:31 எடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேத்தலிக் சர்ச் தான் அந்த காலத்துல முதல்ல இருந்தது, கேத்தலிக் சர்ச் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அவர் கொடுத்த ப்ரூஃப் சரியானதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 யூதேயா, சமாரியா ஆகிய எல்லா இடத்திலும் அப்படின்னு வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த ஆகிய எல்லா பகுதிகளிலும், அந்த எல்லா பகுதிகளிலும் அப்படிங்கிறது அந்த கேத்தோலேஸ் அப்படின்னா அதனுடைய வார்த்தை எல்லான்னு அர்த்தம். கத்தோலிக்குங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? உலகளாவியன்னு அர்த்தம். 3 அர்த்தம் இருக்கு கத்தோலிக்குங்கிற வார்த்தைக்கு. உலகளாவிய, யூனிவர்சல்னு அர்த்தம் இருக்கு. நம்பர் 2 ஹோல், எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவங்க ஏதோ ஒன்றை பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்துவாங்க? இந்த மாதிரி எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னா நார்மலா கேத்தலிக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியான அது ஒரு கிரேக்க மொழியே, அதை பயன்படுத்தி தானே ஆகணும். அதை பயன்படுத்தாம எப்படி இருக்க முடியும்? இன்னொன்று கம்ப்ளீட் அப்படின்னு வார்த்தை இருக்கு, முழுமையான அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸோ இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் அப்படின்னு வந்துட்ட உடனே அது கேத்தலிக் சர்ச் தான் சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த சபையை ஸ்தாபித்தார். ஆனால் அந்த ஒட்டுமொத்த சபை, இந்த கம்ப்ளீட் சர்ச், இந்த ஹோல் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்ச்னா என்ன? மக்கள் தான். எல்லா விசுவாச பிள்ளைகளும் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவில் இருந்து அந்த அடிப்படை உபதேசம் தான் வச்சிக்கப்பட்டவர். எல்லாமே இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டவங்க தான். ஆனா இவங்க சொல்றாங்க அந்த கேத்தலிக்ங்கிற அந்த கிரேக்க வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினதுனால எங்க சர்ச்சு, நாங்க வச்சிருக்கிற ரோமன் கேத்தலிக் சபை அல்லது அந்த கேத்தலிக் சர்ச்சை ஆண்டவர் ஏற்படுத்தினாலும் சொல்றாங்க. இது தவறு. ஆண்டவர் ஏற்படுத்தல. ஏன்னா ஆண்டவர் இந்த போப், பிஷப், அதுக்கப்புறம் பிரெஸ்பிட்டரோஸ், அதுக்கப்புறம் டீக்கன்கிற முறைமையை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தல. அந்த முறைமையை ஏற்படுத்தின சபை அது அவங்களா ஏற்படுத்தி கொண்ட ஒரு சபை. அது இயேசு கிறிஸ்து உருவாக்கின சபை இல்லை. இயேசு கிறிஸ்து உருவாக்கின சபையில இப்படி ஒரு ஹைரார்க்கி ஆர்டரே கிடையாது. 2 பொறுப்பு தான். ஒன்னு பாஸ்டர் ஆர் எல்டர் ஆர் பிஷப், எல்லாம் ஒரே வார்த்தை தான். அடுத்து அவங்களுக்கு உதவியா இருந்த டீக்கன்ஸ், அவ்வளவுதான். சிம்பிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஹைரார்க்கி ஆர்டரை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து உருவாக்கிய சபையல்ல. கேத்தலிக்ங்கிற வார்த்தை பொதுவாக எல்லாம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. எப்படி வசனத்தை திரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு தவறான முறைமையில வசனத்தை கையாண்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும். யூதேயா, சமாரியா ஆகிய எல்லா இடம், இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும். Then the church throughout Judea, Galilee and Samaria. யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகள், எல்லா இடத்திலும் இருக்கிற இடத்துல கத்தோலிஸ் எக்லீசியா தானே வரும். அது ஒரு சாதாரண வார்த்தை. எப்படி இதை கத்தோலிக்க சபைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்து இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க, ஆதாரம் கொடுக்குறாரு, அதையும் பார்த்துருவோம் நம்ம. அது இதை விட தவறானது. கூகுள்ல நீங்க போயிட்டு செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக், அந்தியோக்கியா இக்னாசியார் இல்லையா, அந்தியோக்கியா என்கிற நகரில் தான் முதலாக
இயேசுவை பின்பற்றியவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கரெக்டுங்களா? பைபிள் இருக்கா? எஸ். அப்ப அந்த அந்தியோக்கியாவில் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளருடைய பேர் தான், கண்காணிப்பாளர்னா யாரு? பிஷப். பிஷப். பிஷப்போட பேர் தான் இக்னேஷியஸ். யார் இந்த இக்னாசியார் பார்த்தீங்கன்னா, இயேசுவனுடைய அன்பு சீடர், யோவானுடைய முதல் சீடர். அவர் ஒரு கடிதம் எழுதுறார். இந்த கடிதம் அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்ல நீங்க போய் செக். நம்ம எல்லாமே தரவுகளோடையும் இறைவார்த்தையின் அடிப்படையிலேயே பேசுவோம். அந்த கடிதம் யாருக்கு எழுதுறாருன்னா, ஸ்மிர்னா என்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதுறாரு. ஸ்மிர்னா, லெட்டர் டு த பீப்புள் ஆஃப் ஸ்மிர்னா, இல்லையா? நீங்க போய் கூகுள்ல போட்டு பாருங்க. அந்த கூகுள் அவர் என்ன எழுதுறாருன்னா, நற்கருணையை மையமாக கொண்டு, திருப்பலியில நம்ம நற்கருணை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம், நற்கருணையை மையமாக கொண்டு ஆயரின் தலைமையிலே எங்கே கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டு கடிதம். எந்த நூற்றாண்டு? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, 1ஆம் நூற்றாண்டு கடிதத்திலேயே இந்த திருச்சபை என்ன திருச்சபைன்னு சொல்றாங்க? கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. அவ்வளவுதாங்க. என்னமா வசனத்தை அல்லது தவறா வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இக்னேஷியஸ் அவர் என்ன எழுதி இருக்கிறாரு, இவர் கூகுள் பண்ண சொன்னாரு, நம்ம பண்ணிட்டோம். சரியா? பண்ணியாச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கூகுள் பண்ண உடனே வந்ததை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இது எவ்வளவு தவறா அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்றாங்கன்னு பாருங்க. wherever the bishop appears there let the congregation be. அதாவது இங்கிலீஷ்ல இது இருக்கு, ஆனா அன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது. இது எழுதப்பட்டது AD 107. சரியா? சிம்பிரனாஸ் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு அவர் எழுதின அந்த கடிதம். அது 107வது ஆண்டு, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் கிடையாது அன்னைக்கு, கிரேக்க லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் லத்தீன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேறு சில லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ இதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கிறோம் நாம. சரியா? அவர் என்ன போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். wherever the bishop appears there let the congregation be. அப்படின்னா ஒரு போதகர் எங்க இருக்கிறாரோ, அந்த உள்ளூர் சபையில ஒரு போதகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு போதகர் எங்க இருக்கிறாரோ அங்க சபை விசுவாசிகள் இருப்பாங்க. விசுவாசிகள் அங்க இருக்கட்டும் அல்லது இருப்பார்கள். அடுத்து அவர் என்ன சொல்றாரு? just as, அதே போல wherever Jesus Christ is there is a whole church. புரிகிறதா? there is a whole church. எங்க போதகர் இருக்கிறாரோ அங்க அவர் சபை விசுவாசி இருப்பாங்க. ஆனா எங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ ஒட்டுமொத்த எல்லா விசுவாசிகளும் அங்க இருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த எல்லாங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன? கேத்தலிக். அப்ப ஒட்டுமொத்த எல்லா விசுவாசிகளும் இருப்பாங்கன்னு சொல்லுவதற்கு வேற வார்த்தை கிடையாதுங்கய்யா. கிரேக்க மொழியில அதை தான் சொல்லி ஆகணும், வேற வழியே இல்லையே. இப்படி ஒண்ணு வைக்கலாம். சபைங்கிறது, சபை அப்படின்னு சொல்றோம், அது என்னது? அது ஒரு பொதுவான பெயர். சர்ச் அப்படிங்கிறது அல்லது ஒரு கூடுகை. சபை அப்படின்னு சொன்னா அது நார்மலா இந்த சட்ட சபைன்னு சொல்றோம். அப்ப அது என்ன சர்ச்சா நம்ம கூடுறது? இல்ல. அந்த சபைங்கிறது பொதுவான வார்த்தை. அப்ப சட்ட சபைக்கும் அதே சபை தான். அப்ப வெளியில மக்கள் பயன்படுத்துவதற்கும் சபைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கிராம சபை, உடனே நம்ம அது என்னன்னு சொல்லிடுறோம், கிராம சபைன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற சர்ச்சுன்னு சொல்றோமா? இல்ல, அரசியல் வட்டாரத்திலும் சபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா மக்களை குறிப்பதற்காக பயன்படுகிற ஒரு வார்த்தை சபை. இப்ப நான் ஒரு வாதத்துக்காக வைக்கிறேன், இந்த சபைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஏன் சர்ச்சுக்கு வேற எந்த பேருமே வைக்கல, சபைன்னு மட்டும் பேரை வச்சுக்கிட்டேன், கவர்மெண்ட்ல அப்ரூவ் வாங்கி சபைன்னு வச்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லுவேன், கேத்தலிக் சர்ச்சுங்கிற வார்த்தை பைபிள்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சபைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அது ஏன் சபை தான், இதுதான் ஆண்டவர் கட்டின சபை, நீங்க எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? சபைன்னு பேரை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பேதுருட்ட சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், அங்கேயே சபைங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்ப என் சர்ச்சுக்கு நான் சபைன்னு பேர் வச்சிருக்கிறேன். நிறைய பேர் சபைன்னு வைக்க மாட்டாங்க, ஏதாவது கிறிஸ்துவின் சபை, யெகோவா சாட்சியின் சபை, அதுக்கப்புறம் என்ன பைபிள் ஸ்டூடெண்ட் சபை, இன்னும் என்னென்னமோ சபை, பெந்தேகோஸ்தே சபை, பிரதரன் சபை, பேப்டிஸ்ட் சபை ஒன்று வைக்கிறோம். வெறும்னு சபைன்னு வச்சுக்கிட்டா அப்ப என் சபைங்கிற பேரை முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லி நான் ஆர்கியூமெண்ட் பண்றதா? பைத்தியக்காரத்தனமா இருக்காது? அப்படித்தான் இருக்கு. அவர் எல்லா சபை விசுவாசிகளும் இருப்பாங்கன்னு சொன்னதை அதுதான் கேத்தலிக் சர்ச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த கேத்தலிக்ங்கிற அமைப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தவில்லை. உலகளாவிய தன்னை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை தான் அவர் உலகளாவிய சபைன்னு சொல்றாரு. அவங்க கேத்தலிக்ல தான் இருக்கணும், அந்த சபை பிரிவுல தான் இருக்கணும், அந்த கட்டடத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கணுங்கிற எந்த அர்த்தமும் இல்லை. அவங்க ஒரு காட்டுக்குள்ள கூட இருக்கலாம். அவங்க காட்டுக்குள்ள இருந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு 2 பேர் கர்த்தரை வழிபட்டு கொண்டிருந்தால், சரியான பாதையில இருந்தா, அவங்க எந்த கேத்தலிக் சபையிலும் கிடையாது, எந்த புரொட்டஸ்டன்ட் சபையிலும் கிடையாது. ஒரு 3 பேர் அங்க காட்டுக்குள்ள தனியா இருக்கிறாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளா இருக்கிறாங்க. அதுதான் உலகளாவிய சபை. That's a universal church.
அதுக்கு கிரேக்க வார்த்தை கேத்தலிக் சர்ச், அவ்வளவுதான். அதனால இக்னேசியஸ் கேத்தலிக்ங்கிற அந்த டினாமினேஷனை பத்தி எழுதல. இந்த கேத்தலிக்ங்கிறது உலகளாவிய எல்லா சபை விசுவாசிகளையும் குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான சொல். தட்ஸ் இட். இது தெரியாட்டி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு அன்பானவர்களே, வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு நாம எந்த கேத்தலிக் சபையையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இவர் சொன்ன மாதிரி அப்படி பார்த்தா எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் இருக்கிறாருன்னா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லுகிறேன், உண்மையா நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் வருகிறார். அடிப்படை உபதேசத்தை அவர் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஃபண்டமெண்டல் டாக்டரினை நீங்க என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு கூட நான் ஒரு போப்பாண்டவரை தான் சார்ந்து நிக்கிறேன்னா எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். எல்லாரும் தவறு செஞ்சிருக்கிறாங்க. பவுலே எபேசு சபையில் இருக்கிற மூப்பரை பார்த்து சொன்னாரு, நீங்களும் தவறு பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஆயர்களை பார்த்து சொல்றாரு. அப்ப இவங்களை யாரையுமே ட்ரஸ்டபுளா நம்ம என்ன செய்ய முடியாது, ரிலையபிளா அவங்க பின்னாடி போக முடியாது. ஸோ கர்த்தருடைய வசனம், அதுக்காக எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லல. அவங்க தான் அதிகாரம் சொல்லுவதை நாம் என்ன செய்யறோம்? வன்மையா கண்டிக்கிறோம். பைபிள் இஸ் அத்தாரிட்டி. பைபிளை நாம என்ன செய்ய முடியும்? விளங்கி கொள்ள முடியும். என்னுடைய சொந்த விளக்கம் அல்ல, ஆனால் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விளக்கி காண்பிப்பார். அப்படி ஒருவேளை நான் தவறாக விளங்கி படித்து கொண்டேன்னா அது என்னுடைய தவறு. இட் இஸ் மை மிஸ்டேக். நான் கர்த்தரோட சரியா இல்லைன்னு அர்த்தம். எனக்கும் தேவனுக்கும் உறவு இல்லைன்னு அர்த்தம். என்னோட பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? நான் கர்த்தரோட சரியா இருந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு செயல்படுவார். மேக்சிமம் வசனத்தை தவறா வியாக்கியானம் பண்றவங்க எல்லாமே கர்த்தரோடு சரியா இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய பெரிய தவறுல ஈடுபட்டிருப்பாங்க, அல்லது வசனத்தின் மீது ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அதனால நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறோம்? அவங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்லை. இனி அடுத்து சிலை வழிபாடை குறித்தும் மற்ற சில விஷயத்தை குறித்தும் அவர் பேசி இருக்கிறார். வாய்ப்பு கிடைத்தால் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி நான் வெளியிடுகிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஏற்கனவே நான் கேத்தலிக்கினுடைய நம்பிக்கையை பற்றி கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தகாத வார்த்தைகள்லாம் கமெண்ட்ல போட்டு, என்னடா இது இப்படியா கிறிஸ்தவர்கள் இருக்கிறோங்கிற அளவுக்கு கடைசியில் அந்த கமெண்ட் செஷனே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ரொம்ப வேதனையாக போச்சு. கருத்துக்களால் நாம் எதிர்கொள்ளணுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. ஆக்கப்பூர்வமான கேள்விகள், அதாவது உண்மையாக சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். வாய்ப்பு கிடைச்சா அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.